ஒரு அழகான கிராமம். அதுக்கு பக்கத்திலேயே அழகிய நதியும் ஓடிக்கிட்டு இருக்கு. மழை காலமும் ஆரம்பிச்சுது. தட்பவெட்ப சூழ்நிலையும் நல்லா இருந்தது. அந்த ஊரோட நதி பக்கத்துல பிரசாத் சாரதா குடும்பம் ஒரு சின்ன வீட்ல வாழ்ந்துட்டு வந்தது. பிரசாத் நிலத்துல கூலி வேலை செய்வாரு. ரமேஷ் பக்கத்து ஊர்ல ஒரு ஃபேக்டரியில குமாஸ்தாவா வேலை பார்க்கறான். அனாமிகாவோட குணம் எப்படின்னா, குடும்பத்துக்கு தன்னால ஏதாவது ஒரு உதவி ஆகுமான்னு நினைச்சுக்கிட்டே இருப்பா. மழைக்காலம் வந்தது. மழை பெய்ய ஆரம்பிச்சுது. வீட்ல சூழ்நிலை வழக்கத்தை விட கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஒரு நாள் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அனாமிகாவும் சாரதாவும் வாசல்ல உட்காந்துக்கிட்டு காய்கறிய கட் பண்ணிட்டு இருந்தாங்க. பிரசாத் அப்பதான் மழையில நனைஞ்சிட்டு வீட்டுக்கு வந்தாரு. அப்பாடா, என்னது இது? மழை இந்த போல பொலந்துகிட்டே இருக்கு. நிலத்து வேலையெல்லாம் அப்படியே நின்னுடுச்சு. மழை காலம் வந்தாலே இப்படிதாங்க, வீட்டை நடத்துறதே கஷ்டமாகுது. ரமேஷோட சம்பளமும் பத்தறதில்ல. ஆமா அத்தை, அவர் காலையில போயிட்டு ராத்திரி வராரு. அவ்வளோ கஷ்டப்படுறாரு. ஆனாலும் வர்ற சம்பளம் வீட்டு செலவுக்கே பத்துறதில்ல. ஏதாவது சின்ன வியாபாரம் பண்ணா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது அத்தை. வியாபாரமா? நம்ம கையில முதலீடு எங்கம்மா இருக்கு? பெண் புள்ள நீ வெளிய போய் என்ன வியாபாரம் பண்ணுவ? மாமா, முதலீடு போடாம செய்யற வேலை ஏதாவது இருந்தா யோசிப்போம். எனக்கு சமைக்க நல்லா வரும்ல, ஏதாவது முடிஞ்சதா பண்ணுவோம். சமையல் நல்லா வருங்கிறது உண்மைதான். நம்ம ஊர்ல இதெல்லாம் யாருமா வாங்குவா? அவங்க வீட்லயே செஞ்சுப்பாங்க. நம்ம ஊர் மக்களுக்காக இல்ல அத்தை, நம்ம நதிக்கு பக்கத்துல புதுசா டூரிங் ஸ்பாட் கட்டுறாங்க இல்லையா, அங்க நிறைய என்ஜினியர்ஸ் கூலி ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மத்தியான வேளையில சரியான சாப்பாடு கிடைக்கலன்னு நேத்து அவரு சொன்னாரு. ஆமாமா, ரமேஷ் என்கிட்ட கூட சொன்னான். ஆனா அவங்க நூத்துக்கணக்கான ஆளுங்க இருக்காங்க. அவங்களுக்கு நம்மளால மட்டும் எப்படி சமைச்சு தர முடியும்? மழை காலத்துல விறகடுப்ப பத்த வச்சு பெரிய பெரிய பாத்திரத்துல செஞ்சு கொண்டு போறதுன்னா அதெல்லாம் சுலபம் இல்லம்மா. கஷ்டம்தான் மாமா, இல்லன்னு சொல்லல. ஆனா கைய கால வச்சுட்டு சும்மா இருந்தா கஷ்டம் எப்படி மாமா போகும்? அவர் மட்டுமே ராத்திரி பகலா கஷ்டப்படுறாரு. நம்ம தினந்தோறும் ஒரு 50 பேருக்காவது சமைச்சு போட்டோம்னா கொஞ்சமாவது நம்மளோட செலவுக்கு பைசா கிடைக்கும்ல மாமா. கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கலாமே. அனாமிகா, உங்க மாமனார் சொன்ன மாதிரி பெரிய அளவுல 10 வகையான கூட்டு பொரியல் குழம்பெல்லாம் செய்யறது ரொம்ப கஷ்டம். யோசனையும் கைவிட வேண்டாம். சாப்பாடு இல்லாம வேற ஏதாவது சிம்பிளா செய்வோம். பிரத்யேகமா ஒரே ஒரு குழம்போட சாப்பாடு போட்டா எப்படி இருக்கும்? ஒரு வேலை செய்யலாமாமா? சொல்லுங்க அத்தை, உங்க மனசுல ஏதோ ஒரு நல்ல யோசனை வந்திருக்கு. என் வாழ்க்கையில உங்க மாமாவை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி எங்க வீட்ல ஒரு பிரத்யேகமான மீன் குழம்பு வைப்போம். எங்க அப்பாவே சுயமா வலைய போட்டு மீனை பிடிப்பாரு. எங்க அம்மா சொல்லி கொடுத்த ஒரு பழங்காலத்து மசாலாவோட மீன் குழம்பு வைப்போம். அந்த வாசனைக்கு மொத்த ஊருமே எங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்கும். அந்த ருசி இன்னும் என் நாக்கல இருக்கு. ஆமாமா அனாமிகா, 100க்கு 100 உங்க அத்தை சொல்றது உண்மை. அந்த காலத்துல உங்க அத்தையோட அப்பா என்ன சாப்பிட கூப்பிடுவாரு. அப்போ உங்க மாமியார் செஞ்ச அந்த மீன் குழம்பு சாப்பிடணுமே, அன்னைக்கு விழுந்த உங்க மாமியாரோட கையில இப்ப வரைக்கும் எழ முடியல. அந்த ஒரு மீன் குழம்பு தான் எங்க கல்யாணத்தையே முடிச்சு வச்சுது. நிஜமாவா மாமா? அவ்வளோ நல்லா இருக்குமா அந்த குழம்பு? அப்புறம் ஏன் இன்னும் தாமதிக்கிறீங்க? அந்த குழம்பு எப்படி செய்யறது சொல்லி கொடுங்க அத்தை. அதே குழம்பு வித்து நம்ம பணம் சம்பாதிக்கலாம். இந்த மழை காலத்துல நாள் முழுக்க மழையில நனைஞ்சுக்கிட்டு வேலை செய்யற அந்த கூலி ஆளுங்களுக்கு உடம்பெல்லாம் ரொம்ப அசதியா இருக்கும். அந்த நேரத்துல அவங்களுக்கு இந்த மீன் குழம்பு மதிய நேரத்துல எப்படி இருக்கும்? அதுவும் வாழை இலையில வச்சு அவங்க சாப்பிடும்போது வலிய மட்டும் இல்ல, உலகத்தையே மறந்துடுவாங்க. இன்னும் உற்சாகமா வேலை செய்வாங்க. எல்லாருக்கும் இது கண்டிப்பா பிடிக்கும் அத்தை. உன் உற்சாகத்தை பார்க்கும்போது சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அது பழங்காலத்து மசாலாமா. இப்பதான் காலம் எல்லாம் மாறி போச்சே. எல்லாரும் நிமிஷத்துல வேலையாகி போற பாக்கெட் மசாலாவை போடுறாங்க. அந்த போலி ருசிக்கு பழக்கப்பட்ட இவங்க நாக்கெல்லாம் பழங்காலத்து ருசியை தேடுமா? இல்ல அததான் இவங்க எல்லாரும் பாராட்டுவாங்களா? இந்த ருசி அவங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோன்னு யோசனையா இருக்கு. பணம் கொடுத்து வாங்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்கள திருப்தி படுத்துற மாதிரி சாப்பாடு இருக்கணும் இல்லையா? கண்டிப்பா அவங்களுக்கு பிடிக்கும் அத்தை. பாக்கெட் மசாலா நாக்குக்கு வேணா ருசிய தரலாம். ஆனா நம்ம கையால அரைக்கிற மசாலாவால அவங்க உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். கூலிக்காரங்கள்ல எத்தனை பேரு 50 வயசு கடந்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த பழைய ருசி தெரியும். அவங்க கண்டிப்பா வாங்குவாங்க. அவங்கள பார்த்து மத்தவங்களும்
நம்ம கடைக்கு வந்து வாங்குவாங்க அத்தை. அப்ப சரி, உன்னோட இஷ்டமா. நீங்க 2 பேரும் இப்படி நம்பிக்கையா பேசுறத பாக்கும்போது எனக்கும் நம்பிக்கை வருது. நான் காலையிலேயே எழுந்து போய் நம்ம நதியிலேயே மீனை புடிச்சு கொண்டு வந்து உங்ககிட்ட தரேன். நீங்க அதை வச்சு கமகமன்னு மீன் குழம்ப செய்யுங்க. சின்ன மீன்களை புடிச்சிட்டு வந்து கொடுத்தா உங்க அத்தையோட மசாலா வாசனைக்கு இன்னும் நல்லா இருக்கும். அப்படி இருக்கும்போது மறுநாள் காலையில சாரதாவும் அனாமிகாவும் சேர்ந்து கிச்சன்ல வேலைய ஆரம்பிச்சாங்க. உரலை எடுத்து வச்சுக்கிட்டு சாரதா சொல்ல சொல்ல அனாமிகா மசாலாக்களை இடிச்சுக்கிட்டே இருந்தா. சாரதா பழைய நினைவுக்கெல்லாம் போய் ஒவ்வொரு மசாலாக்கு பின்னாடியும் என்னென்ன பலன்கள் இருக்குங்கறத சொல்லிக்கிட்டே சொன்னாங்க. இங்க பாருமா, முதல்ல காஞ்ச மிளகா, தனியா, ஜீரகம் எல்லாத்தையும் வறுக்கணும். அதோட வாசனையே தனி. ஆமா அத்தை, வறுத்து பொடிச்சுக்கிட்டு இருக்கேனே. இது கிடையாது விஷயம், அசல் ரகசியம் அந்த பொடியில இருக்கு அப்படின்னு சொல்லி சாரதா ஒரு சின்ன டப்பாவை கொண்டு வந்து காமிச்சாங்க. இதுல வெந்தயம், மிளகு, கருவேப்பிலை எல்லாத்தையும் காய வச்சு பொடிச்சிருக்கேன். இத போட்டா பழங்காலத்து ருசி வந்துரும். சூப்பர் அத்தை, நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் போடுறேன். சரி, இப்போ அந்த மீனுக்கு மஞ்சளையும் உப்பையும் போட்டு உரசி வெயி. அதுக்கப்புறமா எண்ணெயில வெங்காயத்தை நல்லா வறுத்து நம்ம இடிச்ச மசாலாவை போடணும். அந்த மசாலா எண்ணெயில வேகும்போது வர வாசனை, அப்பா, இப்பவே நாக்கெல்லாம் ஊறுது. நீங்க சமையல ருசிச்சு ருசிச்சு பண்றீங்க. இந்த குழம்பு கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும் அத்தை. அப்போ ரமேஷ் எழுந்திருச்சு வந்து கிச்சனை பார்த்தான். என்னது இது? கிச்சன்ல என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ரொம்ப நல்ல வாசனை வருது. என்ன பண்றீங்க? அத்தையோட ஸ்பெஷல் மீன் குழம்புங்க. இன்னையில இருந்து நதிக்கு பக்கத்துல இந்த குழம்பு சாதத்தை விற்க போறோம். என்னது, வியாபாரமா? நதி பக்கத்துலயா? மழையில எப்படி இது எல்லாத்தையும் பண்ணுவீங்க? நான் ஒரு சின்ன டென்ட் போடலான்னு இருக்கிறேன்டா ரமேஷ். இந்த மழைக்கு அங்க வேலை செய்யறவங்களுக்கு கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்த மாதிரியும் இருக்கும், வயிறார பசி ஆறுன மாதிரியும் இருக்கும். பாரு எப்படி விற்க போகுதுன்னு. சரி, உங்க இஷ்டம். ஏதாவது வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச உதவியை நானும் செய்றேன். அப்படி இருக்கும்போது அனாமிகாவும் சாரதாவும் சேர்ந்து ஒரு பெரிய பாத்திரத்துல சாப்பாடு, இன்னொரு பாத்திரத்துல மீன் குழம்ப கமகமன்னு செஞ்சாங்க. பிரசாத் நதிக்கு பக்கத்துல ஒரு ஷெட்டை ஏற்பாடு பண்ணாரு. கூலி ஆட்கள் எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட வசதியா அந்த இடத்தை ஏற்பாடு பண்ணாரு. அனாமிகாவும் சாரதாவும் அந்த ஷெட்டுக்குள்ள போய் சாப்பாட கொண்டு வந்து வச்சாங்க. சாரதா சர்வ் பண்றதுக்கு ரெடி ஆனாங்க. அப்போ மெலிசா மழை பெய்ய ஆரம்பிச்சுது. கன்ஸ்ட்ரக்ஷன்ல வேலை பார்த்துட்டு இருந்த சில கூலிங்க, சூப்பர்வைசர், என்ஜினியர் எல்லாரும் வாசனைக்காக அங்க வந்தாங்க. என்ன சுப்பிரமணி, இவ்வளோ நல்ல வாசனை வந்துகிட்டு இருக்கு? ஆமா சார், இங்க யாரோ புதுசா சாப்பாடு கடை ஓபன் பண்ணிருக்காங்க, வாசனையா இருக்கு அப்படின்னு 2 பேரும் அனாமிகாவோட டென்ட்டுக்கு வந்தாங்க. என்னம்மா இது, சாப்பாடு வைக்கிறீங்களா? வாசனை பிரம்மாண்டமா இருக்கு. ஆமா சார், சுட சுட சாப்பாடு. என் மாமியாரோட பிரத்யேகமான மீன் குழம்பு. ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்க. சரி, 2 பிளேட்டு கொடுமா. இந்த குளிருக்கு சுட சுட மீன் குழம்பு சாப்பிட்டா அமோகமா இருக்கும் அப்படின்னு சொன்னதும் அனாமிகா 2 பிளேட்ல சாப்பாடு போட்டு அவங்களுக்கு கொடுத்தா. மீன் துண்டுகளை நல்ல தாராளமா எடுத்து கொடுத்தா. அவங்க ஒரு வாய் சாப்பிட்டதும் அந்த ருசி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சூப்பர்மா, நான் எவ்வளோ ஹோட்டல்ல சாப்பிட்ருக்கேன், ஆனா இந்த ருசியை சாப்பிட்டதில்ல. இதுல என்ன மசாலாவை போட்டீங்க நீங்க? நாங்க பாக்கெட் மசாலா போட மாட்டோம்ப்பா. வீட்ல நாங்க எங்க கையால அரைச்ச மசாலாவை போட்டு செஞ்சது. என் சின்ன வயசுல எங்க அம்மா சொல்லி கொடுத்தது. உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குதுமா. எங்க கூலிக்காரங்களுக்கு கூட இங்கேயே சாப்பாடு கொடுங்க. இன்னைக்கு எல்லாரும் கொண்டு வந்துட்டாங்க, நாளையில இருந்து எல்லாரும் இங்க வருவாங்க. கண்டிப்பாங்க, நாளையில இருந்து உங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி செய்யறேன். முதல் நாள் ஒரு 10 பேர் மட்டும்தான் சாப்பிட்டாங்க. அந்த ருசிய பத்தி எல்லாரும் பேச மத்தவங்களுக்கெல்லாம் தெரிய வர தொடர்ந்து மறுநாள் மதிய வேளையில அனாமிகாவோட டென்ட் கிட்ட நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. சாரதாவோட அந்த காலத்து மசாலா ருசி அங்க இருக்க மக்கள் எல்லாரையும் கவர்ந்து இழுத்துச்சு. ஒரு 2 வாரம் போனதுக்கு அப்புறமா ராத்திரி எல்லாரும் வீட்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்னது இது, கொஞ்ச நாளா நான் ஆபீஸ்க்கு போற வழியில பாக்குறேன், எல்லாரும் அனாமிகா மீன் குழம்பு பத்தியே பேசுறாங்க. ஆபீஸ்ல ஒருத்தர் உன் மனைவி கையால சாப்பிட்ட குழம்பு இன்னும் மணக்குதுங்கிறாரு. இதுக்கு நான் காரணம் இல்லைங்க, எல்லாம் அத்தை தான். அவங்க சொன்ன மாதிரி செஞ்சதால ருசியா இருக்கு. இல்ல மருமகளே, சமையல் என்னோடதா இருந்தாலும் செய்யற விதம், பொறுமை எல்லாம் ஒண்ணுது. என் பழைய நினைவுக்கு நீ உயிர் கொடுத்த. இந்த வயசுல எங்க இருந்து இதெல்லாம் செய்யறது? நீ உற்சாகமா முன் வந்ததுனால இது சாத்தியமாச்சு. ஆமா அனாமிகா,
நாளுக்கு நாள் ஆட்கள் அதிகரிக்கிறாங்க. நேத்து கொண்டு வந்த 20 கிலோ மீனும் காலி. நாளையில இருந்து 30 கிலோ கொண்டு வரணும் போல. ஆமா மாமா, 30 கிலோ வேணும். காய்கறி அரிசி கூட இன்னும் அதிகமா வேணும். இன்னைக்கு வந்த லாபத்தை வச்சு அத்தைக்கு நல்ல சேவிங்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் இதெல்லாம் போடணும் மாமா. இந்த வயசுல எங்களுக்கு எதுக்கு இன்சூரன்ஸ் எல்லாம்? உனக்கு ஏதாவது வாங்கிக்கோ, தங்கத்துல செயின் வாங்கு. எது முக்கியமோ அதை பண்ணுவோம். இந்த வியாபாரம் நமக்கு ஒரு வழிய காட்டும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது 1 மாசம் அப்படியே போச்சு. அனாமிகாவோட மீன் குழம்பு எவ்வளவு பிரசித்தி பெற்றுச்சுன்னா அக்கம் பக்கத்து ஊர்ல இருந்தெல்லாம் கூட அவளோட மீன் குழம்ப சாப்பிடுறதுக்காக பஸ் ஏறி வந்தாங்க. அனாமிகா சாரதாவோட வியாபாரம் லாபத்தை கொடுக்க ஆரம்பிச்சுது. ரமேஷ் கூட லீவ் நாட்கள்ல அவங்களுக்கு வந்து உதவி செய்வான். பிரசாத் மீன் பிடிச்சிட்டு வந்து கொடுப்பாரு. காய்கறி அரிசி எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருந்தாரு. கிச்சன்ல சாரதாவும் அனாமிகாவும் மசாலாவை அரைச்சுக்கிட்டே இருந்தாங்க. அனாமிகா, இன்னைக்கு நம்ம ஒரு புதிய சாப்பாட அறிமுகப்படுத்தலாமா? புது சாப்பாடா? என்னது அது? நண்டு குழம்பு. இந்த மழை காலத்துல நண்டு குழம்பு நல்லா இருக்கும். எங்க அப்பாவுக்கு நண்டுனா ரொம்ப பிடிக்கும். அதுல ஒரு மசாலா செய்வாங்க பாரு. இன்னைக்கே ஒரு 5 கிலோல செஞ்சு பாப்போம். சரிங்க அத்தை, நீங்க சொல்லும் போதே வாய் ஊறுதே. கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு அன்னைக்கு நண்டு குழம்பு கூட வச்சாங்க. மக்கள் கிட்ட அதுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது. கொஞ்ச நேரத்திலேயே எல்லாம் வித்துருச்சு. அன்னைக்கு சாயந்தரம் வீட்டு வாசல்ல பிரசாத் உட்கார்ந்து லாபத்தை எண்ணிட்டு இருந்தாரு. ரமேஷ் பக்கத்துல உட்காந்து பார்த்தான். சாரதாவும் அனாமிகாவும் டீ குடிச்சிட்டே வந்தாங்க. ரமேஷா, இந்த மாசம் நம்ம வீட்டை அடமானம் வச்சமே மீட்டுடலாம். அதை தாண்டி நம்ம கிட்ட இன்னும் கொஞ்சம் பணமும் மீந்து இருக்கு. எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்குப்பா. இத்தனை வருஷமா நான் வேலைக்கு போறேன், என்னால பண்ண முடியாததை இவங்க பண்ணிட்டாங்களே. என்னங்க, இது எல்லாம் அத்தையோட பழங்காலத்து மீன் குழம்பாலதான். அவங்க மசாலா ரகசியத்தை சொல்லலனா இதெல்லாம் சாத்தியமே ஆயிருக்காது. என் பழைய நினைவுகள் மறக்காம ஞாபகத்துல இருந்ததுதான் காரணம். அத நீதான் வெளியில எடுத்த. 4 பேருக்கு அந்த ருசிய காமிச்ச. உன்னோட அக்கறை கஷ்டத்தினாலதான் இது எல்லாமே இன்னைக்கு நடந்து இருக்குதுமா. உங்க ஆசீர்வாதம் இருந்தா அதுவே போதும் அத்தை. நம்ம ஒரு சின்ன ஹோட்டல்ல போடலாமா? இந்த டென்ட் எடுத்துருவோம். கல்ல மண்ணெல்லாம் போட்டு கட்ட வேண்டாம். இதே மாதிரி ஷெட்டை இன்னும் கொஞ்சம் பெரிய அளவுல பண்ணலாம். நல்ல ஐடியாம்மா. மழைக்காலம் முடியற வரைக்கும் நம்ம ஒரு ஷெட்டை ஏற்பாடு பண்ணலாம். மழையோ வெயிலோ வியாபாரத்துக்கு கஷ்டம் இருக்காது. நான் கூட ஆபீஸ்ல கேட்டு லோன் ஏற்பாடு பண்றேம்மா. நம்ம எல்லாரும் சேர்ந்தே இந்த வியாபாரத்தை செய்யலாம். என்ன? இப்படி இருக்கும்போது சாரதாவோட பழைய ஞாபகங்கள், அனாமிகாவோட கஷ்டம் சேர்ந்து அந்த குடும்பத்தை வறுமையில இருந்து காப்பாத்திட்டாங்க. அந்த மழைக்காலம் அவங்க வாழ்க்கையில ஒரு புது வித அனுபவத்தை கொடுத்தது. கொஞ்ச நாள்லயே நதிக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஷெட்டை போட்டு சாரதா அம்மா மீன் குழம்புன்னு போர்டு வச்சு சின்னதா அழகா ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சாங்க. சாரதாவோட ரெசிபி, அனாமிகாவோட ருசி, அந்த இடத்துலயே அந்த ஹோட்டல் எல்லாருக்கும் ஃபேவரட்டான இடமா ஆச்சு. அன்னைக்கு ஹோட்டல் கலகலன்னு இருந்தது. பிரசாத் கவுண்டர்ல உட்கார்ந்தாரு. ரமேஷ் எல்லாருக்கும் சர்வ் பண்ணிட்டு இருந்தான். கிச்சன்ல அனாமிகா சுறுசுறுப்பா வேலை பார்த்துட்டு இருந்தா. சாரதா நாற்காலியில கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்தாங்க. அத்த, மசாலா பொடி தீந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் வேணும். கொஞ்ச நேரம் இருமா, எடுத்துட்டு வரேன். சந்தோஷமா இருக்கு. இந்த வயசுல என் பழைய ரெசிபிக்கு இவ்ளோ டிமாண்டா? கனவுல கூட எதிர்பார்க்கல. சாரதா மசாலா டப்பாவை எடுத்துட்டு போய் மசாலா அரைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. 2 பேரும் சந்தோஷமா சமைச்சிட்டு இருந்தாங்க. மாமியார் மருமகளுக்குள்ள இருக்கிற பந்தம், ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிற நம்பிக்கை, அவங்களோட மரியாதை அவங்களுக்கு வெற்றியை கொடுத்தது. சாரதாவோட பழைய நினைவு, அனாமிகாவோட புதிய உற்சாகம், இது 2ம் சேர்ந்ததுனால ஒரு புதிய வியாபாரம் பிறந்தது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இந்த வெற்றிக்கு ஒருத்தர் மட்டும் காரணம் இல்லைன்னு சொல்லி வெற்றியை எல்லாருமே பகிர்ந்து சந்தோஷமா அந்த குடும்பத்தோட வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய். ராமாபுரம் அப்படின்னு ஒரு அழகான ஊர் இருக்கு. அந்த ஊர்ல அனாமிகாவும் ரமேஷும் இருந்தாங்க. அனாமிகா கிராமத்துல பிறந்து வளர்ந்த சுறுசுறுப்பான பொண்ணு. எப்பவும் எதையாவது சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற பொண்ணு. புருஷன் ரமேஷ் அந்த ஊர்லயே விவசாயம் பண்ணி மனைவியோட யோசனைக்கு எப்பவும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் பக்கத்து கிராமத்துல அனாமிகாவோட நெருங்கின சொந்தத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்கு அனாமிகா ரமேஷ் 2 பேரும் சேர்ந்து போனாங்க. அப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த கேட்டரிங் ஆளுங்க விதவிதமான சமையலை செஞ்சு போட்டாங்க. அதுலயும் முக்கியமா ஒரு ஸ்டால்ல சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நீட்டா லைனு கட்டி நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அத பார்த்த அனாமிகாவுக்கு ரொம்ப விந்தையா இருந்துச்சு. என்னங்க, அங்க பாருங்க, அந்த கவுண்டர் கிட்ட எவ்வளவு கூட்டமா இருக்கு. எல்லாரும் கையில குண்டா ஏதோ ஒரு பொருளை வச்சு இஷ்டத்தோட சாப்பிட்டுட்டு இருக்காங்க.
அது என்னன்னு நம்ம கூட போய் பார்க்கலாம் வாங்க. ஆமா ஆமா, நான் கூட கவனிச்சுட்டு தான் இருந்தேன். வா வா போய் பார்க்கலாம். 2 பேரும் சேர்ந்து ஸ்டால் கிட்ட போனாங்க. அப்ப மாஸ்டர் 2 பிரெட்டுக்கு நடுவுல செகப்பா சுட்ட சிக்கன், விதவிதமான கிரீம், வெங்காயம் எல்லாம் போட்டு கொடுத்தாரு. அதுக்கு பேரு சிக்கன் பர்கர். அனாமிகா கூட ஆசையா 2-3 சிக்கன் பர்கரை வாங்கி சாப்பிட்டா. சாப்பிட்டு பார்த்ததும் அவ்வளவுதான், முதல் கடி கடிச்ச உடனேயே அது அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி சாப்பிட்டதே இல்ல. அடடடடடா, நல்லா இருக்கு. என்னங்க, இது எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா? உள்ள சாஃப்டா, உள்ள இருக்க சிக்கன் கரமுரன்னு அவ்வளவு அற்புதமா இருக்கு. நம்ம ராமாபுரம் கிராமத்துல இந்த மாதிரி என்னைக்காவது சாப்பிட்டிருக்கோமா? நம்ம ஊர்ல சமோசா பஜ்ஜியை தவிர இந்த மாதிரி பர்கர்லாம் எங்க கிடைக்கும் அனாமிகா? சிட்டிக்கு வந்தாதான் இதெல்லாம் கிடைக்கும். அதை கேட்ட உடனேயே அனாமிகா தலையில ஒரு சூப்பர் ஐடியா வந்துச்சு. ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் 2 பேரும் கிளம்பி வீட்டுக்கு வந்தாங்க. வந்த உடனேயே ஹால்ல உட்கார்ந்திருந்த மாமனார் மாமியார் கிட்ட ரொம்ப உற்சாகமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அத்தை, மாமா, நான் பக்கத்து ஊருக்கு போனேன்ல, அந்த ஃபங்க்ஷன்ல ஒரு சூப்பரான சாப்பாடு சாப்பிட்டேன். அதுக்கு பேரு சிக்கன் பர்கர். நம்ம கிராமத்துல எங்கேயும் அது கிடைக்காது. ஆனா நம்ம ஊர் மக்களுக்கு சிக்கன்னா பிடிக்கும்ல, அதனால நான் நம்ம ஊர்ல ஒரு சின்ன சிக்கன் பர்கர் சென்டர் ஆரம்பிக்கலான்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்றீங்க? மனைவியோட ஐடியாவை கேட்ட உடனேயே அவளுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆமாமா, அனாமிகா சொல்றது நிஜம்தான். நம்ம ஊர்ல இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் கிடைக்காதுல்ல, கிடைச்சா கண்டிப்பா கிளிக் ஆகும். மாமனார் கூட அதை கேட்டு யோசிச்சு சிரிச்சு தலையாட்டினாரு. நல்ல யோசனைதாம்மா அனாமிகா. கிராமத்து மருமகளா இருந்தாலும் சமயோஜிதமா யோசிக்கிற. ஊருக்குள்ள எப்பவும் ஒரே மாதிரியான டிஃபனை சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு. நீ புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. நான் கூட வந்து சாப்பிடுவேன். ஆமாம்மா, உனக்கு என்ன உதவி வேணுமோ கேளு, சேரும். நீ அடி எடுத்து வை. வீட்ல எல்லாரும் ஒரே நேரத்துல ஓகேன்னு சொன்னதுனால அனாமிகாவுக்கு அது பெரும் மகிழ்ச்சியை கொடுத்துச்சு. அனாமிகாவும் ரமேஷும் சேர்ந்து அந்த கிராமத்தோட மையத்துல ஒரு சின்ன இடத்த வாடகைக்கு எடுத்து அந்த இடத்துல ஒரு ஸ்டால் அமைச்சு அதுக்கு பெயிண்ட் அடிச்சு கிராண்டா அனாமிகா சிக்கன் பர்கர் சென்டர்னு ஓபன் பண்ணாங்க. ஊர்ல கேள்விப்படாத ஒரு சாப்பாட கேள்விப்பட்டதும் மக்கள் ஓபனிங் அன்னைக்கு நிறைய பேரு, சின்னவங்க பெரியவங்கன்னு கடை முன்னாடி லைன் கட்டி நின்னாங்க. அனாமிகா ரொம்ப உற்சாகமா சிக்கனை எடுத்து நல்லா வேக வச்சு அதை தவால பொரிச்சு பன்னல வச்சு முதல் பர்கரை தயார் பண்ணி கொடுத்தா. அது பார்க்கறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்துச்சு. ஆனா அந்த பர்கரை பார்த்த அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஆளாளுக்கு ஒவ்வொரு விதமா பேசினாங்க. முதல்ல அந்த ஊர்ல இருந்த சோமலிங்கம் அப்படிங்கிற ஒருத்தர் பர்கரை பார்த்து சந்தேகமா இப்படி சொன்னாரு. அம்மா அனாமிகா, என்னம்மா இது? 2 டீ கடை பன்னுக்கு நடுவுல கெட்டு போன சிக்கனை வச்சு அதுல வெள்ளையா என்னத்தையோ ஊத்தி தர, இதுக்கு பேரு தான் சிக்கன் பர்கரா? ரொட்டிய வாங்கினமா கறி குழம்புல தொட்டு தின்னமான்னு இருப்போம். நீ என்னம்மா இஸ்திரி பொட்டி மாதிரி ஏதோ ஒன்ன வச்சு இத பொரிச்சுக்கிட்டு இருக்க? இத சாப்பிட்டா வயிற எதுவும் பண்ணாதே. அதை கேட்ட உடனேயே பக்கத்துல நின்னுட்டு இருந்த கங்கா சிரிச்சுக்கிட்டே அவர்கிட்ட இப்படி சொன்னான். ஆமா மாமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. அனாமிகாக்கா, இது பாக்குறதுக்கு இவ்ளோ பெருசா இருக்கு, இதை எப்படி வாயில வச்சு கடிக்கிறது? பாம்பு மாதிரி வாய ஆணு பொழந்தா கூட இந்த பண்ணு வாய்க்குள்ள போகாது போல இருக்கே. விலைய வேற 50 ரூபாங்கிறியே. ராமையா ஹோட்டல்ல 15 ரூபா கொடுத்தா 2 இட்லி சாம்பாரு வேணும்னா குடல் குழம்பையும் சேர்த்து தருவான். அந்த ஊர்ல பரமசிவம் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பர்கரை பார்த்துட்டு, என்னம்மா இது? பண்ணுக்குள்ள பச்சை வெங்காயத்தை தக்காளி எல்லாம் வச்சு தர, காய்கறிய வேக வச்சு குழம்புல போட்டு சாப்பிடுவோம். சிக்கன் சாப்பிடலான்னு வந்தா பச்சை காய்கறிய கொடுத்து சாப்பிட சொல்றிய, அதுல பச்சையா ஏதோ இலைய வச்சிருக்கிய. நாங்க என்ன ஆடு மாடு கோழியா? அந்த பண்ணுல அப்படியே சிக்கன் சால்னாவை ஊத்தி கொடுத்தேன்னா குழப்பி சாப்பிடுவோம். இத பார்த்து இன்னும் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, இது தெரியாத வியாதிய குடுக்கற பண்ணு, இத சாப்பிட்டா வயிறு கெட்டுரும், எங்களுக்கு இந்த பர்கர் எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. பைத்தியக்காரத்தனமா என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. 1 ரூபாவை கூட வெளியில எடுக்காம பர்கரை சாப்பிடாம அங்க இருந்து போயிட்டாங்க. சாயந்தரம் ஆச்சு, ஆனா ஒரு பர்கர் கூட வித்து போல. ஊர் மக்கள் பேசின பேச்சு, அவங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஞாபகம் வந்து அனாமிகாவை கஷ்டப்படுத்துச்சு. ஆசையா கஷ்டப்பட்டு ஆரம்பிச்ச பிசினஸ் நாளே இப்படி நெகட்டிவா இருக்கேன்னு அவ கண்கள்ல கண்ணீர் வந்தது. ஆத்தங்கரக்கிட்ட அமைதியா உட்கார்ந்திருந்தா. அப்போ மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்த சுரேஷும் பிரசாதும் ஷாப் கிட்ட வந்தாங்க. அனாமிகா அழறத பார்த்த ரமேஷ்,
பதட்டப்பட்டு அவ கிட்ட வந்தான். அனாமிகா, என்னாச்சு? ஏன் அழுதுகிட்டு இருக்க? பிசினஸ் நல்லா போகலையா? என்னங்க, ஊர் மக்கள் நம்ம பர்கரை பார்த்து என்னென்னமோ பேசிட்டு போயிட்டாங்க. இதுக்கு மேல போடுற கிரீமை சுண்ணாம்புன்னு சொல்றாங்கங்க. உள்ள இருக்கிற சாலட் எல்லாம் பார்த்து ஆடு மாடு சாப்பிடுறதுங்கிறாங்க. ஒருத்தர் கூட வாங்கலங்க. 50 ரூபாய் இதுக்கு தண்டம்னு சொல்லிட்டு திட்டிட்டு வேற போறாங்க. எனக்கு ரொம்ப கவலையா இருக்குங்க. நம்ம பிசினஸ் நடக்காதோ என்னமோ. அனாமிகா கவலைப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது மாமனார் தைரியம் சொன்னாரு. முத நாள் எப்படியோ போயிடுச்சு. மறுநாள் காலையில ஆச்சு. ஆனா அனாமிகா மட்டும் கடைக்கு போகாம அப்படியே வீட்லயே உட்காந்துக்கிட்டு இருந்தா. அத பார்த்த மாமனாரும் புருஷனும் அவகிட்ட வந்தாங்க. என்ன அனாமிகா, டைம் ஆகுது, ஷாப் ஓபன் பண்ணணும்ல, வீட்லயே உட்கார்ந்திருந்தா எப்படி? இல்லங்க, நான் இன்னைக்கு கடையை திறக்கவே மாட்டேன். நம்ம ஊர் மக்களுக்கு பர்கர்னா என்னன்னே தெரியல. என்னை பார்த்து கிண்டல் வேற அடிக்கிறாங்க. அவ்ளோ கஷ்டப்பட்டு செய்யறத சுண்ணாம்புங்கிறாங்க, மாட்டுக்கு வைக்கிற புல்லுன்னு சொல்லி என்ன அவமானப்படுத்துறாங்க. கடையை நம்ம மூடிடலாங்க. அனாமிகா அந்த வார்த்தைய சொன்ன உடனேயே கிச்சன்ல இருந்த சாரதா கோபமா வந்தாங்க. வந்து நின்னு கத்துனாங்க. என்னது, ஷாப்ப மூட போறியா? என்ன பேசுற நீ? கடைக்கு வாடகை கொடுத்துருக்கோம், அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம், எல்லா பணத்தையும் செலவு பண்ணிருக்கோம். மொத நாளே போமாட்டேன்னா என்ன அர்த்தம்? கடைய ஓபன் பண்ணலனா போட்ட பணத்தெல்லாம் எப்படி எடுக்கிறது? இப்படி பொறுப்பு இல்லாம பேசினா எப்படிமா? மாமியார் இப்படி சத்தமா கத்துனதும் அனாமிகா மனசு இன்னும் காயப்பட்டது. எழுந்திருச்சு அழுகைய கண்ட்ரோல் பண்ண முடியாம ஓடி போய் கதவை சாத்திக்கிட்டா. ரமேஷ் உடனே அவங்க அம்மா கிட்ட போனான். அம்மா, ஏமா இப்படி கத்துற? அவ ஏற்கனவே கவலையில இருக்கா, சமாதானப்படுத்தாம கத்துனா சரியாயிடுமா? அவளுக்கு என்ன வேணுமோ நம்ம தெரிஞ்சுக்கணும். நீ கொஞ்சம் அமைதியா இருமா அப்படின்னு அம்மாவை சமாதானப்படுத்திட்டு 2 பேரும் மனச கொஞ்சம் லைட்டாக்க அந்த ஊர் எல்லையில இருக்க ஆலமர அடியில உட்காந்து பேசலான்னு கிளம்பி போனாங்க. அதே நேரத்துல அதே இடத்துல சோமலிங்கம் உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. கூடவே கங்கா, பரமசிவம் அதுக்கு முன்னாடி நாள் பார்த்த பர்கரை பத்தி ரொம்ப பெரிய அளவுல பெருமையா பேசிட்டு இருந்தாங்க. அவங்க பேசுறத கேட்ட ரமேஷும் பிரசாதும் மரத்துக்கிட்ட நின்னுக்கிட்டு பேசுறத கேட்டுட்டு இருந்தாங்க. ஏம்மா கங்கம்மா, நேத்திக்கு இந்த சாரதாவோட மருமக பர்கர்னு ஒன்னு வித்தாள்ல, அது பாக்குறதுக்கு தான் என்னமோ செங்க கட்டி மாதிரி இருந்தது. ஆனா மனம் ரொம்ப நல்லா தான் இருந்தது. என் பையன் டவுன்ல இருந்து ஒன்னு வாங்கிட்டு வந்தான். கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தா நல்லா தான் இருந்தது. ஆமா ஆமா, நான் கூட ஏதோ சொல்லிட்டேன், ஆனா பார்க்க நல்லாதான் இருந்தது. ஏதோ சொல்லிட்டு போயிட்டேன், ஆனா வாசனை என்னமோ நம்மள சுண்டி இழுக்கிற மாதிரியே தான் இருந்தது. டிவில போன்ல எல்லாம் கூட நான் பார்த்தேன். எல்லாரும் விரல சூப்பிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, எனக்கு கூட பர்கரை பத்தி தெரியும். ஆனா அதை சாப்பிடதான் ஒரு மாதிரி இருந்தது. ருசி நல்லா தான் இருக்கும் போல இருக்கு. இன்னைக்கு போய் அது எப்படிதான் இருக்குன்னு சாப்பிட்டு பாப்போம். சரி வாங்க, அந்த கடைக்கு போவோமா? அவங்க பேசினதை கேட்டதும் மரத்தடியில நின்னுட்டு இருந்த ரமேஷ், பிரசாத் 2 பேருக்கும் சிரிப்பு வந்துருச்சு. ஊர் மக்களுக்கு பர்கரை சாப்பிடணும்னு ஆசை இருக்கு, ஆனா அதை சாப்பிட கொஞ்சம் பயமா இருக்கு. அவ்வளவேதான் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. 2 பேரும் வேக வேகமா வீட்டுக்கு ஓடி வந்தாங்க. வந்த உடனேயே கதவை தட்டி அனாமிகாவை வெளியே வர சொன்னாங்க. அனாமிகா, அனாமிகா, கொஞ்சம் வெளியே வா, உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். அனாமிகா கண்ணை தொடச்சுக்கிட்டு ரூம்ல இருந்து வெளியில வந்தா. மாமனார் ஆனந்தமா சொன்னாரு. அம்மா அனாமிகா, உன் பர்கரை சாப்பிடுறதுக்கு நம்ம ஊர் மக்களுக்கு விருப்பம் இருக்கு. மரத்தடியில உட்காந்து அவங்க பேசிக்கிட்டு இருந்ததையெல்லாம் நாங்க கேட்டுட்டு வந்துதான் சொல்றோம். பாக்குறதுக்கு என்னவோ மாதிரி இருந்தாலும் சாப்பிட நல்லா தான் இருக்கும் போல. இன்னைக்கு போய் முயற்சி பண்ணுவோன்னு சொல்றாங்க. உன்னோட கடைக்கு தான் அவங்க எல்லாரும் புறப்பட்டு வராங்கம்மா. அதை கேட்ட உடனேயே அனாமிகாவுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. மாமியார் கூட அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. மாமனார் சொன்ன விஷயத்த கேட்டதும் அனாமிகாவுக்கு ஒரு புது உற்சாகமா இருந்தது. கண்ணீரை தொடச்சுக்கிட்டு கிளம்பி ரெடியாகி டபுள் உற்சாகத்தோட கடைக்கு போனா. கூடவே ரமேஷும் வந்திருந்தான். அவசர அவசரமா ஷாப் ஓபன் பண்ணாங்க. மாமியாரும் பின்னாடியே வந்தாங்க. அனாமிகா கடைய திறந்து வரவங்களுக்காக சுட சுட சிக்கன் பர்கரை தவால போட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருந்தா. வாசனைக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. நேத்து இலக்காரமா பேசினவங்கெல்லாம் கூட முதல் லைன்ல வந்து நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அனாமிகா, சீக்கிரமா எனக்கு அந்த பர்கரை செஞ்சு கொடுமா. நேத்து ராத்திரி என் புள்ள ஒரு பர்கரை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு எனக்கு ருசி காட்டினான். அப்பதான் புரிஞ்சது இந்த பர்கரோட அருமை என்னங்கிறது. ஆமா அனாமிகா, எனக்கு கூட வாசனை பிடிச்சிருக்கு. கொஞ்சம் கூட சாப்பிட்டு பார்த்து அது எப்படி இருக்குன்னு நானே சொல்றேன். இன்னைக்கு எப்படியாவது வாயை எவ்வளவு பெருசு வேணாலும் திறந்து சாப்பிட்டு பாக்குறேன். சீக்கிரம் கூடமா.
மக்கள் ஒருத்தர் தள்ளிக்கிட்டு பர்கருக்காக அடிச்சுக்கிட்டாங்க. பிசினஸ் எந்த அளவுக்கு ஏறுச்சுன்னா அனாமிகா பர்கர் செய்யறது, ரமேஷ் அதை பார்சல் பண்றது, மாமியார் பணத்தை எண்றது, எல்லாரும் மிஷின் மாதிரி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் இன்னொரு காமெடி அந்த இடத்துல நடந்துச்சு. ஊர்ல எப்பவும் எல்லாத்தையும் ஃப்ரீயா சாப்பிடணும் அப்படின்னு நினைச்ச அந்த பரமசிவம், அம்மா அனாமிகா, நேத்து ஆடு மாடு சாப்பிட்ற பச்சை காகரின்னு சொல்லிட்டேன், அதுக்கு மன்னிச்சிருமா. எனக்கு அந்த இலை, தழை, சிக்கனு, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு கொடு, நல்லா பெருசா கொடுமா. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், ரேட்டு 50 ரூபா சொன்னியே, ஒரு 30 ரூபா வாங்கிக்க. நான் சொன்னதை கேட்டுதான் இன்னைக்கு இத்தனை பேர் வந்திருக்கிறாங்க. பரமசிவம் அப்படி சொன்னதும் பின்னாடி இருந்த மாமியார் பார்த்து சிரிச்சாங்க. கீழே கிடந்த கல்லை எடுத்து டேபிள் மேல வச்சுட்டு, ஏயா பரமசிவம், நேத்து என்னடானா என் மருமக செஞ்ச பர்கரை மொத நல்லா இல்லன்னு சொல்லி வியாபாரத்தை கெடுத்த. இன்னைக்கு எந்த தைரியத்தோட கடைக்கு வந்து டிஸ்கவுண்ட் கேக்குற? கல்லு அங்க வந்தா உன் மண்டை பர்கர் ஆயிடும். ஒழுங்கா லைன்ல நின்னு 50 ரூபா கொடுத்து வாங்க. மாமியார் சிமெண்ட் செங்கல்ல காமிச்சதும் பரமசிவம் கப்பு சிப்புன்னு லைன்ல போய் நின்னாரு. 50 ரூபாய் நோட்டை கொடுத்து கவுண்டர்ல கொடுத்துட்டு லைன்ல போய் நின்னாரு. அதை பார்த்து ஊர் மக்கள் எல்லாருமே சிரிச்சாங்க. கொஞ்ச நாள்லயே அனாமிகாவோட சிக்கன் பர்கர் ராமாபுரத்துக்கு பக்கத்துல இருந்த 10 ஊர்லயும் ஃபேமஸ் ஆச்சு. எத்தனையோ பேரு சிட்டில இருந்தெல்லாம் கூட கார்ல வந்து எங்க பர்கரை சாப்பிட்டு வீடியோ எடுத்து ரிவ்யூ பண்ணாங்க. அனாமிகா சாதாரண கிராமத்து மருமகளா ஸ்டார்ட் பண்ண இந்த சிக்கன் பர்கர் ஃபுட் பிசினஸ் அந்த ஊர்ல கொடி கட்டி பறந்துச்சு. புதுசா ஏதாவது ஆரம்பிக்கணுங்கும்போது முதல்ல 4 பேர் சிரிக்கதான் செய்வாங்க. அதுக்காக நம்ம துவண்டக்கூடாது. நம்ம முயற்சியில கடின உழைப்புல நம்பிக்கை இருக்கும்போது நேத்து அவமானப்படுத்தினவங்க இன்னைக்கு பாராட்டுவாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். பாய் பாய்.